ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. 6 பீஸ் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் இது. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுடலாம். நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டாச்சுங்க. பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இது நல்லா மஞ்சளில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம். நம்ம இந்த பாக்டீரியா இருந்தாலும் க்ளீன் ஆகிடும். இப்போ ஆட்டுக்காலுக்கு நல்லா மஞ்சள் பூசியாச்சுங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். நம்ம காலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது மசாலா ரெடி பண்ண போயிடலாம். வாங்க. சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கேன். தக்காளி 3 எடுத்திருக்கேன். இஞ்சி 2 இன்ச் எடுத்திருக்கேன். பூண்டு 20 பல் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருவோம். மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறி வந்துச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆட்டுக்காலை குக்கரில் போட்டுருவோம். போட்டு நல்லா அந்த ஆயிலே கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். அதை கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காலுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவு தான் போட்டிருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அளவு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த கால் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் போடுவோம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். சின்னதாக ஒரு கொதி வரும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். நம்ம மசாலா அரைச்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணி அந்த மசாலா தண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அது நல்லா அந்த மசாலா அந்த எலும்புக்குள்ளெல்லாம் மசாலா போகும். பாருங்க நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. இந்த ஆட்டுக்காலில் எடுத்து காட்டுறோம். பாருங்க பாருங்க எவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. அதனால தான் தண்ணி ஊற்றாமல் இதை கொதிக்க வைக்கிறோம். நம்ம சின்னதாக ஒரு கொதி வந்துட்டோம். இப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்குங்க. அந்த மசாலா பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நான் இந்த குக்கர் முழுசாக ஊற்ற போகிறேன். ஏன்னா சூப் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுக்கு அந்த மசாலா தான் நம்ம போட்டிருக்கோம். தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துடுவோம். ஏன்னா உப்பு போட்டே ஆகணும். நம்ம இப்போது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள் சூப் எவ்வளோ தண்ணி மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம குக்கர் மூடி போட்டு 10 விசில் விடலாம். நம்ம ரெடி பண்ண சூப்பு 10 விசில் வந்தாச்சுங்க. நான் ப்ரெஷர் எல்லாம் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம விசில் எடுத்துட்டு மூடியை திறந்துருவோம். வாவ் சூப்பர் ஸ்மெல்லுங்க. மூக்க தொலைக்குது. செம்மையா இருக்கு. இப்பவே குடிக்கணும் போல இருக்கு எனக்கு. பாருங்க தண்ணி நம்ம ஃபுல்லா ஊத்திருந்தோம். கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு. இந்த சூப் கூட தோசை இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும் காம்பினேஷன். இந்த தோசையில ஊத்தி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டா இருக்கும். பாருங்க இந்த கால் எவ்வளவு நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க பாருங்க சூப்பரா வெந்து வந்திருக்கு. சூப்பரா சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கால் வேகிறதுக்காக 10 விசில் இது வேக வச்சோம். இதை குக்கரை மூடாம ஒரு 10 நிமிஷம் இப்படியே வேக வைக்கலாம். இதை
நல்லா கொதி வரட்டும். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடுவோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போது இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டால் தான் அந்த சூப்பு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். அப்போ தான் அந்த ஆட்டுக்காலோட அந்த சாரமெல்லாம் வெளியே வந்து அந்த சூப்பில் மிக்ஸ் ஆகி நம்ம குடிக்கிறப்போ நல்லா நம்மளுக்கு எனர்ஜி ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இப்போ நம்ம இதை இறக்கிடுவோம். ரொம்பவே டேஸ்டான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த காலெல்லாம் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் செஞ்சதும் நான் செஞ்ச மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நான் செஞ்ச இந்த ஆட்டுக்கால் சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.